செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காய்கறி விற்பனைக்காக வரிசையில் நின்ற விவசாயி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கொரோனா தொற்று காரணமாக வாணியம்பாடி 100 விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் கொள்முதல் செய்யப்பட்டு உழவர் சந்தை அதிகாரிகள் மூலம் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாணியம்பாடி ஜனதபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் காய்கறிகள் வாங்கப்படுகின்றன. இந்நிலையில் ஓமக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி உமாபதி தனது நிலத்தில் விளைந்த பீர்க்கங்காய் மற்றும் காய்கறிகளை கொண்டு வந்திருந்தார். வரிசையில் நின்ற அவர் திடீரென மயங்கி விழ ஆம்புலன்ஸ் மூலம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது உமாபதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட எல்லைக்குட்பட்ட மண்ணறையில் ஊரடங்கை மீறி மைதானத்தில் கேரம்போர்டு விளையாடிய சிறுவர்கள் ட்ரோன் கேமராவை பார்த்தவுடன் தலைதெறிக்க ஓடியுள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் ஒரு சிறுவன் கேமராவை பார்த்தவுடன் கேரம்போர்டால் தன்னை மறைத்துக் கொள்கிறான். விடாது ட்ரோன் கேமரா சுற்றி சுற்றி படம் பிடித்ததால் ஒரு கட்டத்தில் கேரம்போர்டை தரையில் போட்டுவிட்டு அச்சிறுவன் தலைதெறிக்க ஓடுகிறான். ஊரடங்கின் போது தீவிரமாக கண்காணிப்போம் என்பதை வலியுறுத்தும் விதமாக போலீசார் இக்காட்சியை நகைச்சுவையாக வெளியிட்டுள்ளனர். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கா, நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ஈரோட்டில் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாக கூறி தனியார் மருத்துவமனையில் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பெருந்துறை சாலையில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனையை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி என்றும் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் 1 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டிவிட்டு தகவல் கொடுத்தார். பணத்தை வாங்க வந்த 3 பேரின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் மூவரையும் பிடித்து விசாரித்த போதுதான் நிதி வாங்க வந்தவர் ஓய்வு பெற்ற நீதிபதி இல்லை என்றும் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து வெங்கடபதி, கிருஷ்ணமூர்த்தி, கிரிஷ்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் எங்கெங்கு மோசடி செய்துள்ளனர் என விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீறி அவசியமில்லாமல் வாகனங்களில் சென்றவர்களின் 4745 வாகனங்கள் திருச்சி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. 4543 இருசக்கர வாகனங்கள், 105 ஆட்டோக்கள், 96 4 சக்கர வாகனங்கள், 1 கனரக வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு திருச்சி கே.கே. நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அதில் மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை வழக்கு பதியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் இன்று முதல் அதன் உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் நாளொன்றுக்கு 500 வாகனம் வீதம் திரும்ப ஒப்படைக்கப்படுகிறது. வாகனங்களை பெற்றுச் செல்வோர் மே 3ஆம் தேதி வரை அமலில் உள்ள 2வது தடை உத்தரவின் பொழுது வெளியே வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து பிரதமர் மோடி உத்தரவிட்டார். ஏற்கனவே 3 வார காலத்திற்கு ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்ட போது ஏழைகள், விவசாயிகள் மற்றும் மகளிருக்கான நிவாரண நிதிகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். தற்போது மீண்டும் பிரதமர் மோடியை சந்தித்துள்ள நிர்மலா சீதாராமன் நிவாரண நிதியை நீட்டிப்பது குறித்தும் பொருளாதார பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஊரடங்கை மீறி நடைபயிற்சியில் ஈடுபட்டவர்களை யோகாசனம் செய்ய வைத்து போலீசார் நூதன தண்டனை வழங்கினர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகளவில் உள்ளது. கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வெளியில் நடமாடுகின்றனர். நிலையில் புனேவில் பிப்வி வாடி என்ற பகுதியில் காலை நேரத்தில் ஏராளமானோர் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அறிந்த போலீசார் ஊரடங்கை மீறியதாக அவர்கள் அனைவரையும் சாலையில் யோகாசனம் செய்ய வைத்து தண்டித்தனர்.
1 2 1 2 अरे जंपिंग जंप 1 2 1 2 1 2 हात बाजूला घ्यायचे दादा हात बाजूला घ्यायचे 1 2 1 2 1 2 1 जरा चला हात बाजूला. கேரளாவில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தனது தந்தையை மகன் தோளில் சுமந்து கொண்டு ஓடும் வீடியோ காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. கேரளாவின் புனலூர் அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 65 வயதுடைய முதியவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதனையடுத்து தந்தையை அழைத்துக் கொண்டு தாயுடன் மகன் ஆட்டோவில் சென்றிருக்கிறார். ஊரடங்கு உத்தரவால் ஆட்டோவை தடுத்து நிறுத்தி விசாரித்த போலீசார் ஆட்டோவில் செல்லக்கூடாது என கட்டுப்பாடு விதித்தனர். இதனையடுத்து தனது தந்தையை தோளில் சுமந்து கொண்டு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வீட்டுக்கு நடந்தே சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து கேரள மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடலூரில் போதைக்காக மெத்தனால் குடித்த 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மெத்தனால் வெளியே சென்றது குறித்து பதிலளிக்குமாறு தொழிற்சாலைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவை அடுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவர் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் இருந்து மெத்தனால் வாங்கி வந்து அதை தண்ணீரில் கலந்து நண்பர்களுடன் சேர்ந்து குடித்துள்ளார். இதில் 3 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மேலும் ஒருவருக்கு கண் பார்வை பறிபோனது. இதையடுத்து வேதிப்பொருளை பாதுகாக்க தவறிய காரணத்திற்காக தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் மெத்தனால் வெளியே சென்றது குறித்து 15 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு கலால்துறை ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் செம்மேடு அருகே காட்டு யானைகளுக்குள் நடந்த மோதலில் 6 வயது ஆண் யானை உயிரிழந்தது. மாம்படிகை நொய்யல் ஆற்றில் ஒற்றை காட்டு யானை மேல் தடையில் பலத்த காயத்துடன் நின்று கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போழுவம்பட்டி வனத்துறையினர் ஆற்றின் கரையோரத்தில் யானைக்கு தேவையான உணவை அளித்தனர். ஆனால் உணவை சாப்பிடாத யானை நொய்யல் ஆற்றின் கரையோரம் திடீரென விழுந்தது. இதையடுத்து வன மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பரிசோதித்த போது படுகாயங்களுடன் இருந்த யானை உயிரிழந்தது தெரியவந்தது. 2 யானைகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஆண் யானை காயமடைந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் சுற்றுவட்டாரத்தில் ரூகோஸ் வெள்ளைப்பூச்சி தாக்குதலால் தென்னை மரங்கள் காய்ந்து வருகின்றன. கீழப்பாவூர் வட்டாரத்தில் 1000 ஏக்கருக்கு மேல் தென்னை மரங்கள் உள்ளன. தற்போது ஓலைகள் கருகி மரங்கள் காய்வதோடு மரத்திற்கு மரம் இந்நோய் பரவுகிறது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த தீர்வு சொல்ல வேண்டும் எனவும் பட்டுப்போன மரங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வேகமாக பரவி வருவதாகவும் கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். டெல்லியில் பீட்சா டெலிவரி செய்த இளைஞருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரிடம் பீட்சா வாங்கிய 72 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு டெல்லி பகுதியில் 19 வயது இளைஞர் ஒருவர் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வரை பீட்சா டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டபோது தொற்று உறுதியானது. இதனையடுத்து அவர் கடந்த 15 நாட்களில் பீட்சா டெலிவரி செய்த 72 குடும்பங்களை அணுகிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தி வைத்துள்ளனர். மேலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட இளைஞருடன் பழகிய சக டெலிவரி நபர்களையும் கொரோனா சோதனைக்கு உட்படுத்த சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ள அரசு மருத்துவமனை கொரோனா அச்சம் காரணமாக மூடப்பட்டுள்ளது. கூத்தாநல்லூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு கடந்த வாரம் சென்று வந்துள்ளார். அவரது கணவருக்கு கொரோனா உறுதியாக இருக்கும் சூழலில் அந்த பெண் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனையில் உள்ள 5 மருத்துவர்கள் உட்பட 25 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என கண்டறிய ரத்த மாதிரி எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து கூத்தாநல்லூர் மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஊரடங்கை மீறியதாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கை மீறி வீட்டை விட்டு வெளியே வந்தவர்களிடம் இருந்து சுமார் 1,80,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களை வரும் 24ஆம் தேதி முதல் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வாகனங்கள் பெறலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட வரிசைப்படி ஒரு நாளைக்கு நண்பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் 10 வாகனங்கள் மட்டுமே உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். எந்த இடத்தில் வந்து வாகனங்களை பெறுவது பற்றிய தகவல் வாகன உரிமையாளர்களின் செல்போன்களுக்கு அனுப்பப்படும். வாகன உரிமையாளர்களின் ஓட்டுநர் உரிமம், வாகனத்தின் ஆர்சி புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்த பிறகே வாகனங்கள் ஒப்படைக்கப்படும்.
ஊரடங்கு உத்தரவு இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் மும்பை பாந்த்ரா ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் ரயிலுக்காக கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நாடு முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி பிரதமர் மோடி தொலைக்காட்சியில் அறிவித்தார். ஆனால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதால் அவர்கள் கலைந்து சென்றனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மேலும் சில மாதங்களுக்கு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் நிலையில் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் குவிந்த மக்களால் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே மகிந்திரா சிட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடியது சிறுத்தை அல்ல காட்டுப்பூனை என வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக வெளியான சிசிடிவி காட்சியில் காணப்பட்டது சிறுத்தை என கருதி பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக அஞ்சலூர் வள்ளம், தென்மேல்பாக்கம், திருவடிச்சூலம் பகுதிகளில் சுற்றித் திரிவதாக மக்கள் இடையே பேச்சு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் அது சிறுத்தை அல்ல காட்டுப்பூனை என வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களையும் வனத்துறை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்த 106 வயது மூதாட்டியை மருத்துவ ஊழியர்கள் கைத்தட்டி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். பர்மிங்ஹாமில் உள்ள மருத்துவமனையில் 3 வாரங்களாக கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த கோனி டிச்சன் நோய் தாக்குதலிலிருந்து குணமடைந்தார். பிரிட்டனில் கொரோனா தாக்குதலிலிருந்து குணமடைந்த மூத்த பெண்மணி கோனி டிச்சன் ஆவார். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்ட அவரை மருத்துவமனை ஊழியர்கள் கைத்தட்டி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். இங்கிலாந்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட செவிலியருக்கு அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். மேரி அக்கியேவா அக்கியாபோங் என்பவர் லூட்டானில் உள்ள லூட்டான் அண்ட் டன்ஸ்டேபிள் பல்கலைக்கழக மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் ஏப்ரல் 5ஆம் தேதி கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கொரோனா உறுதியான நிலையில் ஏப்ரல் 7ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கர்ப்பிணியாக இருந்த அவரது உடல்நிலை மோசமானதை அடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை காப்பாற்ற மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். ஈஸ்டர் தினத்தன்று மேரிக்கு அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேரியின் குழந்தைக்கு கொரோனா தொற்று உள்ளதா என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. வெனிசுலாவிலிருந்து பிழைப்பிற்காக கொலம்பியா வந்தவர்கள் கொரோனாவால் மீண்டும் வெனிசுலாவிற்கே திரும்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கொலம்பிய தலைநகர் போகோட்டாவில் பணிபுரிந்து வந்த வெனிசுலவாசிகள் ஊரடங்கு உத்தரவால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வருமானம் எதுவுமின்றி வீட்டு வாடகை கொடுக்க இயலாததால் குடும்பத்துடன் நடந்தே வெனிசுலாவிற்கு பயணிக்கின்றனர். 20 நாட்கள் நடந்து எல்லைப் பகுதிக்கு சென்று அங்கு 15 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பின்தான் தங்களது சொந்த ஊரை அடைய முடியும் என்றாலும் வேறு வழியில்லாததால் புலம்பெயர்ந்தோர் பலர் தங்களது தாய்மண்ணுக்கே இடம்பெயர்ந்து வருகின்றனர். கொரோனா பாதிப்பை 5 நொடிகளில் கண்டறியும் ஸ்மார்ட் கருவியை ஈரான் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரானின் புரட்சிகர படைப்பிரிவு உருவாக்கியுள்ள இந்த கருவியின் அறிமுக விழாவில் தளபதி ஹாசன் சலாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த கருவியில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்குள் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் 5 நொடிகளில் கண்டறிந்து தெரிவிக்கும் என கூறினார். கருவியின் ஆண்டனா காட்டும் திசையில் 100 மீட்டருக்குள் வைரஸ் பாதிக்கப்பட்ட பகுதி இருந்தால் அதனையும் கண்டறியும் வகையில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரத்த பரிசோதனையின்றி நோயாளிகளை விரைவாக கண்டறிவதோடு கிருமியின் தாக்கம் இல்லாத பகுதிகளில் கிருமி நாசினி தெளிப்பது தவிர்க்கப்படும் என்றும் சலாமி தெரிவித்தார்.